இன்னைக்கு நம்ம பெரியபரம்பு ஸ்கூலில் எஸ்எம்சி மீட்டிங் நடக்க போகுது. யார் யார் வராங்கன்னு பார்க்கலாம். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க மீட்டிங்க்கு. இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? எங்கள் ஸ்கூலில் இன்னைக்கு எஸ்எம்சி மீட்டிங்கு, அதனால் அதை அட்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு புதிய உறுப்பினர் செலெக்ஷன், அதனால் வந்து. எத்தனை வருஷமாக இருக்கீங்க இதில்? நாங்கள் 6 வருஷமாக இருக்கோம். 6 வருஷமாக? இல்லை இப்போ 2 இயர்ஸ் நீங்கள் 2 இயர்ஸ் இருந்துச்சு. நியூ செலெக்ஷன் 2 இயர்ஸ்க்கு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த செலெக்ஷன் நடக்குது. சரிங்களா? இப்போ மறுபடியும் ரீ செலெக்ஷனுக்காக வந்து. உங்கள் பசங்கள்லாம் இருக்காங்களா இங்கே ஸ்கூலில்? படித்தாங்களா? படிச்சிருக்கிறாங்க. உங்கள் பசங்க? எங்கள் பசங்க படிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஐடிகே வாலண்டியரும் இருக்காங்க. ஆமாங்களா? சரி. வந்திருக்கும் இருபால் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று இக்கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி மேலாண்மை குழு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1வது படிக்கிற பையன் 5வது படிக்கிற வரைக்குமே அந்த பேரண்ட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கம்மா, எஸ்எம்சி தலைவியாக இருப்பாங்க. ஆமாப்பா இல்லையா, நாமளாம் நினச்சிப்போம் என்னன்னா இவங்க 5 வருஷமாக இருக்கிறாங்க, நமக்கு வந்து வாய்ப்பே கிடைக்காதா. அதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி வந்து 3 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்டுக்கு வந்து 2 வருஷம் தான் இருக்கணும், அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுன்றது என்னது நீங்கள் நினைக்க மாதிரி இந்த நம்ம ஸ்கூலில் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சட்டமாகவே ஏற்றுட்டாங்க. 2 வருஷத்துக்கு மேலே யாருமே வந்து தலைவியாகவும் துறை தலைவியாகவும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டமே வந்து ஏற்றப்பட்டதா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினருக்கான கூட்டம் வந்து நடத்துனாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மறு கட்டமைப்பு கூட்டம் முன்னாடி வந்து 20 பேர் வந்து கொண்ட குழு வந்து நம்மளுக்கு வந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 24 பேராக சேர்த்திருக்காங்க. சரி, இந்த 4 பேர் யாருன்னா பழைய மாணவர்கள் இந்த ஸ்கூலில் வந்து பள்ளிக்கு படிச்சுட்டு போனாங்களே அவங்க 4 பேருமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கூலில் வந்து இருக்கணும் அப்படின்னு சேர்த்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எஸ்எம்சி பற்றி. எஸ்எம்சி வந்து ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா போன வருஷம் வரையும் எப்படி இருந்துச்சுன்னா 20 பேர் தான் எஸ்எம்சியில் இருக்கணும். இப்போ வந்து 24 பேராக அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருத்தப்பட்ட அரசாணைப்படி ஏன்னா யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. சப்போஸ் யாராவது மீட்டிங்க்கு வரலன்னா இதை பற்றி தெரியாதவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 4 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அவங்க வந்து முன்னாள் மாணவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 4ஆவதாக வராங்க இல்லையா, அந்த பர்சன் வந்து 8வது வரையும் கண்டிப்பாக அவங்க படிச்சிருக்கணும். அதே போல் ஒரு டிகிரியோ அவங்க ஏதாவது படிச்சிருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் மாணவர் நம்ம சொன்னோம்ல, அவங்க வந்து அட்லீஸ்ட் அந்த 3 பேரும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து திருத்தப்பட்டது. மொத்தம் 24 பேர். அது யார் யார் இருக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தலைவி, அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கணும். உங்களுக்கு பேரண்ட் மெம்பர் அப்படின்னா அது ஒரு பேரண்ட்ஸாக இருக்கணும். அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையோட ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அம்மாவாக இருக்கணும், அதான் பெண்ணாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வைஸ் சேர்மன் யாருன்னா துணைத் தலைவி வந்து அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா CWSN வனரபிள் ஸ்டூடெண்ட்டோட அம்மாவா பேரண்ட்டாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே அவங்களோட பேரண்ட்டாக இருக்கணும். அவங்க ஒருத்தர். ஹெட்மாஸ்டர் வந்து கன்வீனியரு, அவங்க ஒருத்தர். அவங்களும் ஒரு பெண்ணாக தான் இருக்கணும். டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும், அவங்க ஒரு மெம்பராக இருக்கணும், அவங்க ஒருத்தர். அடுத்தது வந்து பேரண்ட் இன்க்ளூடிங் ஃப்ரம் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஆர் வீக்கர் செலெக்ஷன். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பேரண்ட்டு வந்து அந்த பேரண்ட்டோட குழந்தைங்க
அவங்க வந்து வாழ்க்கை மறுக்கப்பட்ட குழந்தைகளோட பெற்றோராக இருக்கணும். சரியா? இதில் மொத்தம் 12 பேர். அந்த 12 பேரில் 7 பேர் உமனாக இருக்கணும், பெண்களாக இருக்கணும். சரி, புரியுதா? செலெக்ஷனில் இருந்தும் செலக்ட் பண்ணலாம். அடுத்து எலெக்டட் மெம்பர் ஆஃப் லோக்கல் பாடி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூர் பிரதிநிதிகள் 2 பேர். அதில் ஒருத்தர் வந்து பெண்ணாக இருக்கணும். அடுத்தது இன்னொரு மெம்பர் வந்து ஐடிஐ வாலண்டியரோ இல்லை நல்லா படிச்சிருக்கிறவங்களோ என்ஜிஓவில் இருக்கிறோ ரிட்டையர்ட் டீச்சரோ யாராக வேணா இருக்கலாம் ஒரு மெம்பர். அடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பராக இருக்கணும். சுயக்குழுவில் இருக்கிறவங்க ஒருத்தர், அவங்க ஒரு பேரண்ட்டாக இருக்கணும், அவங்களும் ஒரு பெண்ணாக இருக்கணும். அடுத்தது வந்து முன்னாள் மாணவர் 3 பேர். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னல முன்னாள் மாணவர் 3 பேர். அவங்க வந்து 2 years ஆகுது கவர்மெண்ட் ஸ்கூலில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்து எங்கேனாலும் படிச்சிருக்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு ஒருத்தர் வந்து அவங்க வந்து அந்த 3 பேரும் பேரண்ட்டாக இருக்கணும். இன்னும் லாஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கிறவங்க அவங்க ஒரு மெம்பராக இருந்தால் போதும், ஆனால் முன்னாள் மாணவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது மொத்தம் 24 பேர். இந்த புதுசாக இந்த 2024க்கான எஸ்எம்சியில் திருத்தப்பட்டது அரசாணை. இதுதான். இப்போ உங்களுக்கு புரியுதா? இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் வந்திருக்க மாட்டீங்க மீட்டிங்க்கு, இல்லைன்னா சில பேருக்கு வந்தாலும் சில பேருக்கு சரியாக புரியாது. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன வேலைன்றதை அவங்க மேமுங்கெல்லாம் முன்னாடி பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸ்கூலில் வந்து 6 to 14 years ஸ்டூடெண்ட்ஸை வந்து சேர்த்து விடணும். அதுக்கப்புறம் ட்ராப்லெட் ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்கூலை விட்டு நின்றவங்க பாதியிலே விட்டவங்களப்பா கொண்டு வந்து சேர்த்தணும். அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி இந்த ஸ்கூலில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், செக் பண்ணணும், அவங்கள சேர்த்தலாம். அப்புறம் ஃபுட்டு வாட்டர் எல்லாம் செக் பண்ணலாம். நல்லா இருக்குதா சாப்பாடு, காலையில் மதியானம்லாம் நல்ல சாப்பாடு, சத்துணவு சாப்பாடு நல்ல தரமாக இருக்கான்னு செக் பண்ணலாம். நிதி உதவியெல்லாம் கரெக்டாக செலவு பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். அப்புறம் சுகாதார முறையில் ஏதாவது குறை இருக்கா, நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். டாய்லெட் வசதியெலாம் இருக்கா, குடிநீர் வசதியெல்லாம் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுதான் எஸ்எம்சி குழுவில் உள்ள மெம்பர்ஸோட வேலைகள் எல்லாம். ஓகேங்களா? இன்னும் மிச்சதெல்லாம் அவங்க டீச்சர்ஸ் பேசியிருப்பாங்க, அது உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த 2024-25ஆம் ஆண்டில் பள்ளி பேராண்மை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி டி தனலட்சுமி அவர்கள் பள்ளி மேன்மைக்கும் பள்ளியின் சுகாதார திட்டங்கள் மற்றும் அனைத்து மாணவர்களின் வளர்ச்சிக்கும் உதவுமாறு கேட்டுக்கொண்டு திருமதி டி தனலட்சுமி அவர்களை வருக என வரவேற்கிறேன். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராகவும் மற்றும் இப்பள்ளியின் துணை தலைவியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி நாகம்மாள் அவர்களை வருக என வரவேற்கிறேன். பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்கும் பள்ளியின் மேம்பாட்டுக்கும் உதவுமாறு அவர்களை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். புது தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்கள என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எஸ்எம்சி தலைவியாக எடுத்துக்கிறாங்க. என் பேர் தனலட்சுமி. என்னால் முடிஞ்சது இந்த ஸ்கூலுக்கு என்னவோ அதை நான் செய்கிறேன். ஓகே, வாங்க வாங்க வாங்க. இவங்க தான் துணை தலைவி. வெக்கப்பட்டு போகிறாங்க. அம்மா, இந்த பசங்கள்லாம் வந்துருக்கு. சீக்கிரம்